சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும் அவர்களுடைய நூல்களில் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும் ஆகவே தமிழகத்தின் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் சுன்னத்துல் ஜமாஅத்துல் உலமாவின் நிலைப்பாடு. உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் இல்லைன்னா சேருக்கு ஏதாவது ஸ்டூல் போட்டு கூட உட்காந்துங்க. சரி, நின்றுக்கிட்டே இருக்கின்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஸ்டூலு சேர் ஏதாவது போட்டு கூட உட்காரணும், உட்காந்துங்க. நிறைவு பெறும் இந்த நேரத்தில் இதை ஒரு ஆக்கப்பூர்வமான நேர்மையான விவாதமாக ஆக்குவதற்கு எதிரணியினர் முயற்சி செய்யாமல் இருந்ததில் எங்களுக்கு வருத்தம் உண்டு. அவர்கள் 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை வைத்தார்கள். நாங்கள் சொன்னோம், இவை அனைத்திற்கும் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயார். ஆனால் நாங்கள் நேற்றைய தினம் காட்டியதை போன்ற நேர்மையை நீங்கள் காட்ட வேண்டும். ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்து அந்த பக்கத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னோம். அப்படி காட்டினால் அவர்களுடைய குட்டு, அவர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய மோசடி வெளிப்பட்டுவிடும் என்று பயந்த காரணமாக அவர்கள் காட்டவில்லை. அதுபோன்று நாங்கள் வைத்த பல கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்லவும் முடியவில்லை. இனி அவர்கள் பதில் சொல்லலாம். காரணம், மறுப்பு சொல்வதற்குரிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். நாங்கள் வைத்தோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாவிகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டோம். அதற்கு பதில் சொல்லவில்லை. குர்ஆன் ஒன்று, ஹதீஸ் ஒன்று, மதுஹபுகள் ஏன் 4 என்று கேட்டீர்கள். நாங்கள் கேட்டோம், நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், பிறகு ஏன் தௌஹீத் ஜமாஅத்து, ஜாக்கு ஜமாஅத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீன், பெயரில்லாத ஜமாஅத்து என்று 4ஆக பிரிந்து சண்டை போடுகிறீர்களே? இந்த தமிழகத்தில் ஷாஃபி ஹனஃபி என்று இருந்தாலும் இங்கேயும் உண்டு ஷாஃபி ஹனஃபி, ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் கடையநல்லூரில் ஜாக்கு ஜமாஅத்துக்கும் தௌஹீத் ஜமாஅத்துக்கும் சண்டை நடந்த காரணத்திற்காக பள்ளி பூட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சண்டை உங்களுக்கிடையில் ஏன் உருவானது என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. ஒரு குழு எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னீர்கள். ஆனால் பிறை விஷயத்தில் இந்த குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே, எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லலாம் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. பண்டிகையின் இறைச்சி மட்டும்தான் ஹராம், மீதி ஹலால் என்று ஆரம்பத்தில் சொன்னீர்கள். பிறகு எல்லாமே ஹராம் என்று சொன்னீர்கள். அப்போது உங்களுக்கு ஆராய்ச்சிக்குரிய தகுதி இல்லை என்பது தெளிவானதற்கு பிறகும் நீங்கள் ஏன் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் மீண்டும் ஆராய்ச்சி செய்கிறீர்கள்? மீண்டும் ஏன் நீங்கள் மக்களை பின்பற்ற செய்கிறீர்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று 624 கிராம் வெள்ளிதான் ஜகாத்துக்குரிய அளவு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதி வைத்தீர்கள். உங்களுடைய ஆய்வின் முடிவு வெளிப்படுவது வரை உங்களை பின்பற்றுகின்ற மக்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று உங்களுடைய ஏகத்துவம் பத்திரிகையில் 2 சகோதரிகளை ஒரு சேர மனம் முடிக்கலாம், ஆனால் ஒருத்தியை தலாக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனில் ஒரு பெண் தன் மனைவியாக இருந்தால் அவருடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்கு தெளிவாக முரண்பட்ட இந்த வாதத்தை நீங்கள் சொன்னீர்களே, என்ன ஆதாரம்? ஏன் குர்ஆனுக்கு மாற்றமானதை சொன்னீர்கள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று அந்த பெரிய தாயார் அவளும் தவறில் இருக்கிறாள் என்று சொன்னீர்கள். அந்த மூத்த மனைவி அவள் என்ன குற்றம் செய்தாள் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. பெண்கள் வெளியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். குர்ஆனில் என்ன ஆதாரம் என்று கேட்டோம். பதில் சொல்லவில்லை. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் கௌசர் அணிந்து தொழலாம் என்று எழுதியுள்ளீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை உங்களால் காட்டித்தர முடியுமா என்று கேட்டோம். பதில் சொல்ல முடியவில்லை. சுபுஹ் தொழுகை என்பது இரவில் வரக்கூடிய தொழுகைகளை சார்ந்தது என்று உங்களுடைய மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அது குர்ஆனுக்கு மாற்றமானது என்று சொன்னோம். உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதுபோன்று பல விஷயங்கள் ஹதீஸ் ஃபிக்ஹ் கிதாபில் வருகிறது, அவைகளெல்லாம் ஆபாசம் என்று சொன்னீர்கள். ஆனால் அது போன்ற சம்பவம் ஹதீஸிலும் வருகிறது, அது ஆபாசமா என்று கேட்டபோது நீங்கள் அதை மட்டும் வாபஸ் வாங்கிக் கொண்டீர்கள். உண்மையில் நீங்கள் இந்த
நீங்கள் காட்டிய ஒவ்வொரு வாசகங்களையும் வாசித்து அதற்குரிய பக்கத்தை காட்டி தந்திருந்தால் உங்களை கொண்டு எல்லா வாதங்களையும் நாங்கள் வாபஸ் வாங்க செய்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய விவாதங்களில் நாங்கள் அதை செய்து காட்டுவோம். அன்பு தோழர்களே, நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய விவாதத்தின் போது புத்தகங்களை நூல்களை காட்டுங்க அப்படின்னும். ஏன்னா தீர்மானத்தின் அடிப்படையில் கேட்டா கொடுக்கணும், அதனால கேட்டோம். ஆனா நீங்க தவறாக விளங்கி இருக்கிறீங்க, அதனால நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு எங்கிட்ட தாங்க, அந்த தவறு அது தவறுங்கிற சுட்டி காட்டுறோம் அப்படிங்கறத படிக்க சொன்னோம். அவங்க இதுவரையும் காட்டல. ஏன் காட்டல? இதுல இருந்து மக்கள் புரியுறாங்க, ஏதோ இருக்குது, காமிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கறனாலதான். இல்ல அரபி படிக்க சொன்னோம், அரபி தெரியல அப்படிங்கிற காரணமா இருக்கலாம். அல்லது எல்லா நூல்களும் நாங்க கொண்டு வரல, ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில அவங்களால அதை வாசிச்சு அந்த கிதாப் நம்மளால தரல. ஒரு சிலர் அதை வாய்ச்சமே கிதாபை எங்க வாய்ச்சாங்க? ஜெராக்ஸில வாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முழு நூலை வாசித்து நம்மகிட்ட தரணும். எல்லாம் அவங்க வாசிச்சு எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி தான், ஒரு நூலுடைய துண்டு பகுதி தான், அது முழு நூல் ஆகாது. அடுத்து அவங்க ஒரு சில பிரச்சனைகளை வச்சாங்க. இப்ப சில பேர் நினைக்கலாம் இப்படி இருக்குதான்னு நினைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா நேத்து அப்படி பிரம்மாண்டமான முறையில் ஆபாச மாதிரி ஒரு இறைநேசர் விஷயத்துல சுட்டி காட்ட போது கிதாபை தாங்கன்னு வாங்கி ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டோம். அதனால எல்லாருக்கும் தெரியும் இது இப்படிதான். ஆனாலும் ஒன்னு ரெண்டு சொல்லிவிடுறோம். அது அப்படி சொன்னாதானே உங்களுக்கு வழங்கு. பெருசா சொன்னாங்கல்ல, இப்ப கணவன் மனைவி, ஒரு ஆளு மனைவியோட உடல் உறவு கொள்றாரு, அமத்துக்கு முன்னால கொள்ளலாம். அதே நேரத்தில் அமத்தோட அவர் உடல் உருளான் தான் மனைவி பார்க்க கூடாது. அடுத்த ஆளோட உடல் உருண்டா எப்படிங்க பார்க்கலாம், ஆபாசம் இல்லையா அப்படின்னாங்க. அங்க உடல் உரு இருக்குதா? அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். எதையுமே புரியாம தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கிறதுனாலதான் அவங்க கேட்டோம். அவங்க தரல, ஆனாலும் சொல்லிடணும். சொன்னாதானே உங்களுக்கு வழங்கு. அது என்ன சட்டம் நேரடியா பாக்குறது இல்ல, முறை தெரிக்கணும். எப்படின்னு கேட்டா, ஒரு வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, அடிமை பெண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அடிமை பெண்ணை உறவு கொள்ளலாம், இது அந்த காலத்தில் இருந்த சட்டம். இந்த நேரத்தில் மனைவியும் அடிமை பெண்ணும் இருக்கின்ற போது உடலுறவு கொள்வதற்கு மனைவிக்கு முன்னால் அடிமை பெண்ணை அழைத்து செல்லக்கூடாது. ஏன்னா மனைவிக்கு ரோஷம் வரும். மனைவி இருக்க ஒரு அடிமை பெண்ணை கூட்டி போறாரு, பெட்ரூம் இருக்கு, கூட்டி போறாரு. ஏன் கூட்டி போறாரு? பெட்ரூம் கூட்டி போனா என்னன்னு வழங்கும். மனைவிக்கு இருக்கும் போது நேரடியாக கூட்டி போனா அந்த மனைவி ரோசம் வரும். அப்ப நான் இருக்கும் போது அடிமை பெண் முக்கியமாயிருச்சோ. ரெண்டு மனைவியர் இருந்தாலே விவகாரம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ஒரு மனைவி மட்டும் கூட்டு போற பெட்ரூமுக்கு, அடுத்தது தெரியும். பெண்களுடைய சுபாவம் இது. அதனாலதான் அல்லாஹ் தாலா சொன்னா நீதமா நடக்கிறதா மட்டும் ஒண்ணுக்கு மேல கட்டுங்க. ஏன்னா பெண்களுடைய சுபாவம் அறிந்து இப்படி கூப்பிட்டு போனா அது மனைவிக்கு ரோசம் உண்டாகும். அப்ப என்ன விட பெரிதாயிட்டாளா, அவ குடும்பம் சீர்குலையும், ஒற்றுமை போயிடும், மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அவள் உரிமை உள்ளவர், கேட்பா எதையும். அதனால இப்படி செய்யாதீங்க. கண்கூட நேரடியா பாக்குறதல்ல, உடலுறு கொள்வதற்காக அழைத்து செல்வது. அப்படி இருந்தாலும் கண்கூட பாக்குறதா. ஒரு ஆள் டாய்லெட் ரூம் போயிட்டு வந்தான்னு வச்சுக்கிறேங்க, உதவி செய்யல, என்னப்பா உதவி செய்யலைய, ஒண்ணுக்கு இருந்திய, நான் நேரம் பார்த்தானேடா, ஒண்ணுகிட்டு இருக்கும் போது பார்த்தா அர்த்தம் இல்ல, டாய்லெட் கூட்டு போயிட்டு வந்தேன்னா அவர் சொல்றாரு. அதை வச்சுதான். அதே நேரத்தில் இப்ப ஒரு மனைவி இருக்கிறாங்க, அடிமை பெண் இருக்கிறாங்க. இவர் மனைவியை கூப்பிட்டு போறாரு. மனைவி அந்த அடிமை பெண்ணுக்கு ரோஷம் வராது. ஏன்? உரிமை உள்ளவர் அழைத்து போறாங்க, நம்ம என்ன ரெண்டாம் கட்டம் தானோ அப்படின்னு இருக்கும். ஆனாலும் கூட அங்கேயும் முகமது ரம்துல சொல்றாங்க, சரி பிரச்சனை இல்லதான், உரிமை உள்ள அழைத்து போற சும்மா இருப்பாதான், ஆனாலும் அவளும் ஒரு பெண்ணு தானே, நம்மளுக்கு கூப்பிட்டு போலையே, அப்ப நினைக்கத்தானே செய்வா, அதே ஒரு மதிக்கணும்ல, அவளுக்கு முன்னால இதை செய்ய வேணாம், அது மக்குருஹு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து வருது அது மக்குருஹு. ஏன்? அவளுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அப்போ இந்த உடலுறவு கொள்வதற்காக ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருவரை விட்டு விட்டு இன்னொரு அறிவித்து சென்றால் அது பிரச்சனையை எழுப்புங்கிறனாலதான் இப்படி செய்யாதீங்க. மார்க்கத்தில் ஹலால் தான், பிரச்சனை வரும் பெண்களுடைய சுபாவத்தின் அடிப்படையில். அதுதான் கண்ணுக்கு எதிராக அப்படின்னு அர்த்தமே தவிர உடலுறவு கொள்ளும் போது கண்ணில் பார்க்கணுமா? என்னதான் நம்ம மதுபடி சட்டம் தான் தெளிவா சொல்லுத, தொடைப்பகுதியை கூட பார்க்க கூடாது அப்படிலாம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களாவது அவங்களா என்ன சொல்றாங்க, தொடையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதையும் பார்க்க கூடாது என்றல்லவா மதுவு சொல்லுது. அப்படி இருக்கும் போது உடல் விழும்போது பார்க்கலாம்னு எப்படி மதுவு சொல்லும்? கண்ணுக்கு எதிராக இப்படி அழைத்து செல்வது என்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட உணர்வுகளுக்கு எதிரானது. மனைவி அங்கீகரிக்க மாட்டா, ரோஷம் இருக்கும்.
ஏன்னா உரிமை உள்ளவள் அப்படிங்கிறதுக்காண்டி. அதே நேரத்தில் மனைவி வேற